வணக்கம். வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து பார்ட் 2ஓட டிஎன்டெட் தமிழ் வீடியோ நம்ம பார்க்குறோம். இதில் வந்து 9th தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கீழே பிடிஎஃபோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்காக வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக அப்டேட்டடாக இன்னும் 10th வீடியோஸும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் 51வது கேள்வி பாருங்கள். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கே உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பை நின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கால்டுவெல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, வடமொழியோட மகள் கிடையாது அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்கன்னா அது கால்டுவெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வடமொழியோட மகள் தமிழ் கிடையாதுன்னு சொன்னால் கால்டுவெல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததான் 52வது கேள்வி பாருங்கள். தமிழ் அன்பனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னே நமக்கு தெரியும், வணக்கம் வள்ளுவனே. இது எந்த இயரில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் கொடுங்க. ஸோ நிறைய பேர் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. கொடுத்த எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததான் 53வது கேள்வி பாருங்கள். தமிழ் விடு தூது எனும் நூலில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை என்ன? கன்னிகள் அப்படின்னா 2 அடிகளாக எழுதக்கூடிய விஷயங்கள், அதாவது மோனை எதுகை அப்படின்னு சொல்லுவோம்ல, மோனை எதுகைங்கிற மாதிரி எதுகையை எடுத்து வச்சு நம்ம எழுதக்கூடிய விஷயங்களை தான் கன்னிகை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஸோ தமிழ் விடு தூதில் உள்ள அந்த கன்னிகையோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா 268. இது வந்து இதே மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய நம்ம பாடல்களோட எண்ணிக்கை பார்க்கும்போது இது மறந்து போயிடும். ஸோ தமிழ் விடு தூது அப்படின்னா 268. 2 பேருக்கு நடுசில் தான் தூது விட முடியும் அப்படிங்கிறனால 2ல் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஸ்கொயர்டு அந்த 2 + 2 அந்த மாதிரி கூட்டுவோம்ல, அதுலேயே தான் நமக்கு ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 268 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 54வது கேள்வி. சரியான இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராஃப் அப்படின்னா ஏவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. ஃபோல்டர்னால் உளவி, அதுவும் தவறு. லேப்டாப்னா மடிக்கணினின்னு வரும், கணினின்னு வராது. ஸோ சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலைவலங்கி. ஸோ நம்ம சொல்லுவோம்ல, இப்போது ஏதோ எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம், சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அந்த சர்வர் நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒய்ஃபை அந்த இன்டர்நெட் இல்லை, சர்வருங்கிறது ஹோலாகவே கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு வையக விரிவு வலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து தான் 55வது கேள்வி பாருங்கள். கவிதா உரை படித்தால், இதை வந்து செயப்பாட்டு வினையாக மாற்றணும். அப்போ இது என்னவா இருக்குது அப்படின்னா செய்வினையாக இருக்குது. செயப்பாட்டு வினையாக வரணும் அப்படின்னா பட்டது அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் மென்ஷன் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அது செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். படித்தால், படிக்கவில்லை, படிக்காமல் இராள். அப்போ படிக்கப்பட்டதுன்னு இதில் ஒன்று தான் இருக்குது. இதில் தான் பட்டது அப்படிங்கிற வேர்டுமே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இது வந்து செயப்பாட்டு வினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் 56. நடு திராவிட மொழிகளில் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல வட திராவிட மொழி சொல்லுவோம்ல, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வட திராவிட மொழி மொத்தம் 3 தான் இருக்கும். பிராக், குயோ, மால்தோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 3 வேர்டு தான் இருக்கும். அந்த 3 வேர்டை கண்டிப்பாக எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தென் திராவிட மொழிகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சைடில், அதாவது கேரளா, கர்நாடகா, தமிழகம், இந்த மாதிரியான நம்ம தென் மாவட்டங்கள், தென் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த ஏரியாவில் உள்ள மொழிகளை தான் சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் நம்ம வாசிக்கிறதுக்குமே நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2ல் இல்லாதது எதுவோ அதை நடு திராவிட மொழி அப்படின்னு சொல்லி எடுக்க பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கோத்தா அப்படிங்கிறது நடு திராவிட மொழிகளில் இல்லாதது. ஓகேவா? அடுத்ததான் 57வது கேள்வி பாருங்கள். இதெல்லாம் டிஎன்டெட்டில் நிறைய டைம் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கடனே அப்படின்னு வருதுனாலே அந்த கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எடுத்துடணும். அது புறநானூறு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்ததான் 58வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுகன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல சனி நீராடு அப்படின்னா ஔவையார், சரிதான்.
குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னா திருஞான சம்பந்தர் வரமாட்டாங்க. யார் வருவாங்க அப்படின்னா ஆண்டாள். ஓகேவா, ஆண்டாளுங்கிறவங்க தான் இதை கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மார்கழி மாதங்களில் உடல் நீராடி நம்ம கண்ணர் திருமாலை வந்து போய் வணங்கணும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக இந்த டைலாக் சொல்லியிருப்பாங்க. குள்ள குளிர குடைந்து நீராடு அப்படிங்கிறது ஆண்டாள் குறிப்பிட்டது. நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்கிறது திருவள்ளுவர் தான். ஸோ 1, 3 சரி. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா 58க்கு ஏ. ஓகேவா, அடுத்ததான் 59வது கேள்வி பாருங்கள். நீர்நிலை பெயர்களுடன் தொடர்பு இல்லாதது எது? ஸோ நமக்கு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. குலை அப்படிங்கிற வேர்டு தான். ஓகேவா, ஸோ இந்த ஊருணி இளஞ்சிங்கிறதுலாம் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லேயே நம்ம மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ சிறை அப்படிங்கிறது என்ன வேர்டு? அது நீர்நிலைகளோட சேர்ந்த ஒரு வேர்டாக இல்லையா? அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ குலைங்கிறது தான் இதுக்கு நமக்கான ஆன்சர். இது நீர்நிலையோட தொடர்பு இல்லாதது. அப்போது சிறைங்கிறதுக்கான ஆன்சர் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்ததான் 60வது கேள்வி பாருங்கள். நாளிகேரம் அப்படின்னா என்னது? தென்னை மரம். ஓகேவா, இரும்போந்து அதிலே சொல்லிட்டாங்க. இரும்போந்து பனைமரம் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா, ஸோ பருத்த பனைமரம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து தேர்டு. 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்க்கணும். ஸோ முடிஞ்ச வரை எக்ஸாம் டைமிங்கில் டைம் மேனேஜ்மெண்ட் இப்படி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 தான் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆப்ஷனில் அந்த 2மே இல்லாமல் ஏதாவது ஒரு சில பொறுத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிளாக 3, 1ன்னு இதே மாதிரி சி மட்டும் தான் இருக்கணும். இதான் ஆன்சர்னு அடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். அந்த கொஷின்லேயே நின்று பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா, அடுத்தது கோழி. கோழி அப்படிங்கிறது என்ன மரம் அப்படின்னா அரச மரம். ஓகேவா, கோழின்னா அரச மரம். சாலம் அப்படின்னா ஆச்சா மரம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சி. 60வது கேள்விக்கு ஆன்சர் சி. அடுத்ததான் 61. இந்த மாதிரி பழமொழியை நிறைவு செய்க வந்து நமக்கு நிச்சயமாக கேட்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்க எல்லா பழமொழியும் தெளிவாகவே படிச்சுக்கோங்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இதுதான் இந்த கேள்விக்கு சரியான பதில். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம், ஆனால் இதுதான் சரியான பழமொழியை நிறைவு செய்ததும் கூட. அடுத்ததாக 62வது கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. தண்ணீர் சுந்தர், தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், வாய்க்கால் மீன்கள் மா கிருஷ்ணன், தண்ணீர் தேசம் வே இறையன்பு. ஓகேவா, ஸோ இதில் இந்த 3மே தப்பு. ஸோ நான் இதில் உங்களுக்கு தண்ணீர் வந்து கோமல் சுவாமிநாதன்கிறது தான் சரியான ஆன்சர். இதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். வாய்க்கால் மீன்கள்ங்கிறது வந்து இறையன்புங்கிறவங்க எழுதின நூல். அப்போது தண்ணீர் தேசம் வந்து தண்ணீர் தேசம் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கும். ஓகேவா, அப்போ தண்ணீர் அப்படிங்கிற நூலை யார் எழுதுனாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த தண்ணீர் ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த 4 கோட்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் 63வது கேள்வி பாருங்கள். எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞனர் பலர். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா நம்ம ஜல்லிக்கட்டு சொல்லுவோம்ல, மஞ்சு விரட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாடுகள், அதை பற்றின ஒரு குறிப்பிடக்கூடியது. நம்ம ஜல்லிக்கட்டை பற்றி குறிப்பிட்ட ஒரே நூல் தொகை நம்ம எது அப்படின்னா கலித்தொகை தான். நம்மளுடைய இலக்கியங்கள்லேயே குறிப்பிட்டிருக்கிறது நம்ம கலித்தொகை தான் கூறும். ஓகேவா, அடுத்ததான் 64வது கேள்வி பாருங்கள். தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பெயின். ஸ்பெயினில் தான் காளை சண்டை நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்ததான் 65வது கேள்வி பாருங்கள். தோரண வீதியும் தாழ் பூந்துறை இந்த 2ஓட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தோரண வீதியும். ஓகேவா, அதில் அப்படிங்கிறது வெளிப்பட்டுருச்சு. அப்போ இது உண்மை தொகையாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த 2 ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் யோசிக்கலாம் தோரணமும் வீதியும் அப்படின்னு. அவங்க ஒரே சென்டென்ஸில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க தோரண வீதியும் அப்படின்னு. ஸோ நமக்கு வெளிப்பட்டுருச்சு அப்படின்னாலே அது எண்ணுமையில் தான் வரும். தாழ் பூந்துறை அப்படிங்கிறது வினைத்தொகை தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஓகேவா, ஸோ நீங்கள் அந்த உண்மை தொகைக்கும் எண்ணுமைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க டவுட் வரவங்க. அடுத்ததான் 66வது கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. வேதிகை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தவறு. வேதிகைனா மாலை இல்லை. பசி அப்படின்னா மலை. ஔடதம்னா மருந்துன்னு நமக்கு தெரியும். வேதிகைனா திண்ணை அப்படின்னு வரும். ஓகேவா, ஊழினா நீண்டதொரு கால பகுதி அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வசி அப்படிங்கிறது மலை. ஓகே, அடுத்ததான் 67வது கேள்வி. கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். தவறான செய்தியை தரும் கூற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையாமன் பள்ளு பதிவு செய்துள்ளது. ஸோ இது சரியானது தான். அடுத்ததான் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ் பூட் எனும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்புகளையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்தார். இதுவும் சரியான கூற்று தான்.
பண்ண அரும் கல்லைத்தெறி பட்டி மண்டபம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் உள்ள கூற்று தான். ஸோ வன்தொடர் குற்றியலுறவங்கள் நிலைமொழியாக இணர்ந்து புணர்கையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஓகேவா? வன்தொடர் குற்றியலுறவங்கள் வந்து புணரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததான் 68வது கேள்வி பாருங்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பயின்று வந்துள்ள அணி இதில் வந்து ஒரு பகுதியை குறிப்பிட்டு ஒரு பகுதியை குறிப்பிடாமல் இருக்கிறனால இது வந்து ஏகதேச உருவகணி. ஏகதேசம் அப்படின்னா ஏகதேசம் அப்படிங்கிறதோட பொருளே ஒரு பகுதி அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு லைனில் இதில் உள்ள அந்த 2 அடியில் ஒரு அடியில் ஒரு விஷயத்தை பற்றின விளக்கங்களை கொடுத்துட்டு அதை இதுக்கு ஒப்பிட்டும் கூறாமல் அதுபோலனும் கூறாமல் ஒன்று சொல்லி ஒன்றை நிறைவு செய்யாமல் விட்டுருக்காங்க திருவள்ளுவர். அதனால் இது ஏகதேச உருவகணி அப்படின்னு குறிப்பிடலாம். அடுத்ததான் 69வது கேள்வி பாருங்கள். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? ஸோ மொத்தம் 11 சொல்லி படிப்போம். சிறப்பான உரை யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உரை எழுதினவங்க யார் அப்படின்னா மணக்குடவர். ஓகேவா? மணக்குடவர் தான் திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியிருப்பாங்க. அடுத்ததான் 70வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக ஏவு ஊர்தி. ஸோ ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள்ஸு. இந்த 2 ஆப்ஷன்லாம் தான் ஏதாவது இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம 3வது ஒன்று கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஏவுகணை அப்படின்னா என்னது? மிஷில். ஸோ அப்பவும் 2 இருக்குது. கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல். ஸோ இதுக்கு ஆன்சர் இது 3. ஸோ ஆன்சர் என்னென்னா பி. ஓகேவா? வான் பயண மின்னணுவியல்னா அவாய்ட்னஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் முடிந்தவரை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக அதை நோட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்ததான் 71வது கேள்வி பாருங்கள். வல்லினம் மிகா இடங்களை பற்றியதில் சரியானது எது? ஓகேவா? எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும். இது தவறு. கண்டிப்பாக இது மிகாது. அப்படி தானே? மிகாது. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகும். அப்போ இதுவும் தவறு. உவமை தொகையில் வல்லினம் மிகாது. அங்கேயும் மிகும். இதுவும் தவறு. 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. கரெக்டு. 8, 10 மட்டும்தான் வல்லினம் மிகும். தவிர பிற எண்ணு பெயர்களோட வல்லினம் மிகாது. அது சரியானது. நமக்கு மிகா இடங்கள்லாம் சரியானது எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் படிக்கும்போது இதை எப்படி பார்ட் பண்ணி படிக்கலாம்னா வல்லினம் மிகு இடம் மட்டும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா வல்லினம் மிகா இடம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி மிகுமிடம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மிகா இடம் நிறைய இருக்கும். ஸோ மிகுமிடமில் ஒரு 10லேருந்து ஒரு 12 கண்டென்ட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 12 தான் இருக்குன்னா அந்த 12 வேர்டும் எதில் மட்டும் மிகும்னு ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை படிச்சிங்கன்னா வல்லினம் மிகாவும் இடம் படிக்க வேண்டாம். மிகுமிடம் தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம ஆப்ஷனை ஒமிட் பண்ணி ஆன்சர் என்னென்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததான் 72வது கேள்வி பாருங்கள். தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொல்காப்பியமும் மொத்தம் 3 இயல்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 3 இயல்களில் எதில் தமிழ் இலக்கிய கோட்பாடு அகம் புறம் சார்ந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பொருள் அதிகாரத்தில் தான் நமக்கு அதை குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்ததான் 73வது கேள்வி பாருங்கள். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். ஓகேவா? 73வது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி. அடுத்ததான் 74வது கேள்வி. ஸோ சரியான இணையை தேர்ந்தெடுத்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தணல் அப்படின்னா நெருப்பு. அப்போ இது தவறு. கலர் நிலம் ஊர் நிலம் சரிதான். அணித்து அப்படின்னா தூரத்தில் வராது பக்கத்தில் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டால். ஸோ இதுவும் தவறு. கலர் நிலம்னா ஊர் நிலம் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்ததான் 75வது கேள்வி. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக ரிப்பீட்டடாக நமக்கு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. இந்த பாடலை பாடியது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டெஸ்ட்டில் வந்து கவிமணி அவர்களோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். அது தெரிஞ்சவங்க போய் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். இன்னொரு பெயர் அவரோடது எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் 76வது கேள்வி பாருங்கள். சிறுபஞ்ச மூலம் பற்றி கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதன் ஆசிரியர் நல்லுவனர். ஃபஸ்ட்டே தவறு. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். ஓகேவா? இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணவர். சரிதான். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிதான். இதன் பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. இதுவும் சரிதான். ஸோ 1 மட்டும் தவறு. 76க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஓகேவா? ஸோ கொஞ்சம் தெளிவாக இதோட ஆசிரியர் விளக்கங்களும் சேர்த்து தெளிவாக நம்ம படிக்கும்போது நமக்கு இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும். அடுத்ததான் 77வது கேள்வி பாருங்கள். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றவர். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாற்றியது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. இதே மாதிரி மதராஸ் அப்படிங்கிற வேர்டை சென்னை
மதராஸ் பட்டணம் இருக்கிறத சென்னை அப்படின்னு சொல்லி மாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இது படிக்கும்போது அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கான இயரும் என்னன்னே சொல்லுங்கள். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கள் இடம்பெற்றவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அவங்க எந்த இயரில் இதை மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லுங்கள். அதே மாதிரி மதராஸுங்கிற பேரை சென்னை அப்படின்னு சொல்லி மாற்றினது யார், அதுவும் எந்த இயரில் நடைபெற்றது. ஸோ இந்த 2 இயருக்குமே ஒரு சின்ன கோம்போ மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்கும்போது சேர்ந்து படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இயர்ஸ் தெரிஞ்சவங்க சொல்லும் போது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்ததான் 78வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் இது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். நம்ம புக்கில் அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க, நமக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் படிக்கும்போது. ஸோ நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கேர் எடுத்து ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அடுத்ததான் 79வது கேள்வி பாருங்கள். கீழ்காண்பவற்றில் உணர்ச்சி தொடர் எது? ஓகேவா? உணர்ச்சி தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. உணர்ச்சி தொடர்ன்னு சொன்னோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய விஷயம் இந்த கொட்டேஷன், இந்த விஷயம் அதாவது இந்த சிம்பிள் அந்த தொடரில் இருந்ததுனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணணும். இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. அடுத்ததான் இதில் புள்ளி ஸ்டாப்பும் இல்லை, நம்ம தேடுற அந்த சிம்பிள்ஸும் இல்லை, 2வது ஆப்ஷன். ஸோ அது கிடையாது. என்னென்னே நீங்கள் சொல்லுவதை நம்பவே முடியவில்லை. ஸோ இதில் 2 இடத்துல இருக்குது, இதுதான் அப்போ ஆன்சர். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன வேர்டு தான். வியப்புக்குறிக்கு என்ன வரும், உணர்ச்சிக்கு என்ன வரும், கேள்விக்கு என்ன வரும், வினாக்கு என்ன வரும், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸை உடனே பார்த்தோன்னே எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் 80வது கேள்வி பாருங்கள். தவறான தொடரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கெலாம் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஒருமை பன்மை விதி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒருமை பன்மை 2மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் ஈஸியாக பண்ணணும். இவை பழங்கள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது சரிதான். இவை பழங்கள் அல்ல. இவைங்கிறது பன்மை, பழங்கள்ங்கிறது பன்மை. பன்மைக்கு அல்லங்கிற வேர்டை உபயோகப்படுத்துகிறோம். அடுத்ததாக பி பாருங்கள். எத்தனை நூல்கள் வேண்டும்? எத்தனை அப்படிங்கிறது பன்மையில், நூல்கள்ங்கிறதும் பன்மையில். ஸோ அதுவும் சரிதான். அவன் சொன்னது உண்மை அன்று. இங்கே இங்கே இன்னும் வந்திருக்கு, இங்கேயும் இன்னும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் சரிதான். இங்குள்ள பலகாரங்கள் நெய்யினால் செய்யப்பட்டவை அன்று. இதில் எங்கேயுமே இன்னுங்கிற வேர்டு வரல, பார்த்தீங்களா? ஸோ இது தவறு. நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு சின்னதாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்னே இம்மு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ சின்னதாக, ஏன்னா எக்ஸாம் நமக்கு பக்கத்தில் ஸோ அதுக்கேற்றப்பில் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் வச்சு நீங்கள் ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒருமைப்பன்மை விதி தெரிஞ்சு தான் நீங்கள் இதை போடணும். அது நம்ம ஒருமைப்பன்மை விதி அதுக்கேற்றப்பில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தனியாக ரெடி பண்ணி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம கொஷின்ஸாக பார்க்கும்போது இப்போ அதில் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக தெரிஞ்சிருக்காது. அடுத்ததான் 81வது கேள்வி பாருங்கள். யவன கப்பல்கள் பொன்னை தந்து மிளகை வாங்குவதற்காக முசிறிக்கு வந்தன. ஓகேவா? முசிறிக்கு யவன கப்பல் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா மிளகை வாங்கிறதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்சர் என்ன அப்படின்னா அப்போ அந்த செய்தி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா அகநானூறு. ஓகேவா? அகநானூறு. இதுலேயும் யவனர்கள் அப்படின்னு யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்ததான் 82 கொஸ்டின் பாருங்கள். வடமலையில் இருந்து வந்தவை. ஸோ இது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் 4 திசைகளில் இருந்தும் பெறப்பட்ட நவரத்தினங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தான். ஸோ 82 கொஸ்டின் பாருங்கள். வடமலையிலேருந்து வந்தது மணிக்கற்கள். ஓகேவா? ஸோ 4ங்கிறது 3 ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது மேற்கு மலையிலேருந்து வந்தது சந்தனமும் ஆரம். இது 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஏயும் கிடையாது, டியும் கிடையாது. அடுத்து கீழ்கடலில் விளைந்தவை பவளம். அப்போ இதுதான் ஆன்சர். தென்கடலிருந்து வந்தது முத்து. மோஸ்ட்லி என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, தென்கடல்னால் பாண்டியர்களோட நாடு. ஸோ பாண்டிய நாட்டில் எப்போவுமே முத்து விளையும். ஓகேவா? முத்து அப்படிங்கிற ஹெட்டிங் எங்கே பார்த்தாலும் பாண்டிய நாடுன்னு எடுத்துருங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் தருது. லாஸ்ட் தென்கடலில் இருந்தது தான் மட்டும் தான் முத்துன்றதுன்னா அதை வச்சு ஆன்சர்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டுருக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பாருங்கள். மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுது? கொஸ்டினை தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? மதுரை காஞ்சியோட மொத்த அடி என்னன்னு நம்மகிட்ட கேட்கல. பாண்டிய மன்னரை மட்டும் சிறப்பித்தது எதுன்னு கேட்கல. மதுரையை பற்றி குறிப்பிட்டது மட்டும் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 354 இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. 354 அப்படின்னா மதுரையை பற்றி குறிப்பிட்டது. அடுத்ததான் 84வது கேள்வி பாருங்கள். பைங்கூழ் வளர்ந்தது. இது எவ்வகையாக ஆகு பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம புக்கில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான்.
அப்படின்னு சொன்னோன்னே இதை பிரித்து பார்ப்பீங்க, பசுமை கூட்டல் கூழ், அப்போ இது பண்பாகு பெயர், மை விகுதி வந்திருக்கு அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் அது தப்பு. ஏன்னா இதில் வந்து தொகைன்னு நம்ம எடுக்கலாம், இதிலெல்லாம் பெயர், அது என்ன பெயர்னு பார்க்குறோம். பைங்கூழ் அப்படிங்கிறது என்னது, ஒரு நெற்கயிறு. அந்த நெற்கயிறு வந்து விளைஞ்சி அந்த அதோட நெல் வந்து அதில் அந்த அதோட முளையில் வைக்கும்ல, அது முளை வச்சு அறுவடைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். பைங்குல் வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் ஒரு காரியம் தான் நடந்திருக்கு. காரியம் அப்படிங்கிறது இதில் தொழில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா கூட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து காரியவாகு பெயர் தான் வரும், பண்பாகு பெயர் வராது. கொஞ்சம் டீப்பாக தெளிவாக ஒரு டைமுக்கு 2 டைம் ரிப்பீட்டடாக இதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த கொஷின் பைங்குல் வளர்ந்ததுன்னு கேட்டால் கண்டிப்பாக காரியவாகு பெயர்னு மட்டும் நீங்கள் ஆன்சர் எடுங்க. ஓகேவா? அடுத்ததான் 85வது கேள்வி பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எது? ஓகேவா? சங்க நூல்களில் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறக்கூடிய நூல். எப்போவுமே ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னா மதுரை காஞ்சி பட்டினப்பாளையம் வரணும். எந்த கொஸ்டினாக இருந்தாலுமே ஏற்றுமதி இறக்குமதின்னு வந்துட்டுனாலே மதுரை காஞ்சி பட்டினப்பாளை, இந்த 2யுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக குறளை நிறைவு செய்க. நான் முன்னாடியே லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த திருக்குறள் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஓகேவா? ஸோ 86வது குறள் பாருங்கள். சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு விருப்போடு படித்தாதான் இந்த மாதிரி குறள்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கும். 86க்கான ஆன்சர் வந்து பி. அடுத்ததாக பாருங்கள் 87வது கேள்வி. பாண்டியர் கால சிற்பச்சிலைக்கு சான்று. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சோழ நாடு எங்கேருந்து எங்கே வர ஆண்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேரர்களோட நாடு, பாண்டியரோட நாடு, இது தெரிஞ்சாலும் மோஸ்ட்லி இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எடுத்துடலாம். தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லும்போது சோழர்கள், அப்போ இது கிடையாது. காஞ்சி கைலாசநாதர் கோயில் பல்லவர்கள். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் இதுவுமே சோழர்கள். அப்போ மீதி இருக்கிறது எது? டி, கழுகுமலை வெட்டுவன் கோயில். ஸோ கழுகுமலை வந்து இங்கே கோவில்பட்டி பக்கத்தில், மதுரை விருதுநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது கோவில்பட்டி டிஸ்ட்ரிக்ட், அதாவது கோவில்பட்டி விருதுநகர் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ கழுகுமலை வெட்டுவான் கோயில் அப்படிங்கிறது வந்து பாண்டியர் கால சிற்பத்துக்கான ஒரு சிறந்த சான்றுன்னு சொல்லலாம். அடுத்ததான் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சு படித்தா தான் ஆன்சர்ஸை எடுக்க முடியும். ஸோ முதல்ல மரக்கிளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரிக்கலாம்? மரம் கூட்டல் கிளை அப்படின்னு பிரிப்போம், அப்படி தானே? அடுத்ததான் இந்த கீயை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஈ அப்படின்னா கீ, அப்படி தானே? ஸோ மெய் முன் மெய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிலைமொழி இருக்கா, நிலைமொழியிலையும் கடைசி எழுத்து மெய். ஓகேவா? வருமொழியிலையும் முதல் எழுத்து மெய். ஸோ இந்த மெய்க்கு முன்னாடி மெய் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சரி. அடுத்ததாக 2வது பாருங்கள், வாழை மரம். இது எப்படி பிரிக்கலாம்? வாழை கூட்டல் மரம், இப்படியே தான் பிரிப்போம். ஸோ இதில் வந்து ஐங்கிற லெட்டர் நமக்கு வரும். அடுத்ததாக மேங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இம் கூட்டல் ஆன் பிரிச்சிருப்போமா? ஸோ மே. அப்போது இதில் எப்படி இருக்கும்? உயிர் முன் மெய் அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? மெய் முன் உயிர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுதான் தவறானது. அடுத்தது பனிக்காற்று. நம்ம ஃபுல்லாகவே இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துருவோம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பனிக்காட்சி பனி கூட்டல் காற்று அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஸோ பனிக்காட்சி இதில் ஈ வரும். இன்னு கூட்டல் ஈ அப்படின்னா தான் நீ அப்படிங்கிற வேர்டு கிடைக்கும். ஸோ காட்சி இக்கு கூட்டல் ஆ சொல்லி வந்திருக்குமா? அப்போது உயிருக்கு முன்னாடி மெய் வந்திருக்கு. அப்போ இது சரி. புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன மாதிரி பார்க்கணும் பாருங்கள். அடுத்தது மணி அடி. மணி கூட்டல் அடி. ஓகேவா? அடி வரும். சாரி. ஸோ இன்னு கூட்டல் ஆன்னு சொல்லி பிரித்தா தான் நீ வரும். அப்போ இதில் இருக்குது நிலைமொழியில், மறுமொழியிலையும் இருக்குது. அப்போது உயிருக்கு முன் உயிர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த கொஷின்ஸ் எப்படி பார்க்கணுன்னு? ஸோ இதில் தவறான இணை எது அப்படின்னா மெய் முன் உயிர்னு சொல்லி வராது, உயிர் முன் மெயின் வரும். வாழை மரம் அப்படிங்கிற இந்த வேர்டு தவறானது. அடுத்ததான் 89வது கேள்வி பாருங்கள். இடிகுறள். இடிகுறளோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒரு டைமுக்கு 2 டைம் சொல்லி பாருங்கள். இடிகுறள், இடி போன்ற குறள், ஒரு ஒப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. இடிங்கிறது அக்ரிநிலையில் வரும், குறளுங்கிறது நம்மளோட உடல் உறுப்புகளில் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாட்டு விஷயம் இருக்கும். ஸோ ஊமை தொகை. ஓகேவா? இடி போன்ற குறள் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு வேர்டு. 90வது கேள்வி பாருங்கள். பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் அதிகுறள் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனு இதில் குறிப்பிடும் மக்கள் எவ்வகை நிலத்தவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் சொல்லியிருந்தேன். 90க்கான ஆன்சர் வந்து பி. இது வந்து என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் உலை அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஷினில் நிச்சயமாக கேட்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன பாடல், எத்தனை பாடல்கள் இருக்குது தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ
அடுத்ததான் 91வது கேள்வி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஆப்ஷனில் 2 இடத்துல மனம்னு இருக்குது. அப்போ மனம் அப்படிங்கிறதுக்கான பொருள் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வருக்கைனாலும் மனம் தான். ஸோ இது ஒன்றுனே வச்சுக்கிடுவோமே. அடுத்ததாக தெங்கு அப்படின்னா தேங்காய்னு அர்த்தம். இது 2. அப்போது ஆப்ஷன் நமக்கு வரல. அப்போது நம்ம மனம்ங்கிறது இதில் எடுத்ததை விட்டுட்டு இந்த மனம் எடுத்துக்கிடுவோம். அதுக்கு தான் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக தெங்குன்னா தேங்காய், 2வதுக்கும் 2 இருக்குது. வெறினாலும் என்னது தான் மனம் தான். ஸோ இப்போ இதுக்கு நம்ம 3ன்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ தேர்ட் ஒன்றுக்கும் ஆன்சர் 1 இருக்குது. இது அப்போ ஆப்ஷன் சி, அடிசல் அப்படின்னா சோறு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதை நம்ம பார்த்து எடுக்கணும். அடுத்ததாக 92வது கேள்வி பாருங்கள். மனநூல் என அழைக்கப்படும் நூலில் உள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த 50 காப்பியங்களில் இளம்பகங்கள் எதுலலாம் வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இளம்பகங்களோட எண்ணிக்கை 13. எதுக்கு? மனநூல். அப்போது மனநூல் அப்படின்னு நம்ம குறிப்பிடக்கூடிய 50 காப்பிய நூல் எது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சு படிங்க. ஒரு கொஷினுக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு கொஷின் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியாமல் படிக்காதீங்க. அடுத்ததாக பாருங்கள், 93வது கேள்வி. நல்யானை கோக்கிள்ளி நாடு நகை முத்த வெண்குடையான் நாடு இத்தொடரில் குறிப்பிடப்படும் நாடுகள் முறையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நல்யானை கோக்கிள்ளி நாடு. கிள்ளி வளவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிள்ளி வளவன்கிறது ஒரு சோழ அரசர் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் முதல்ல என்ன வரும்? சோழ அப்படின்னு சொல்லி வரும். 2 ஆப்ஷன் இருக்குது. நகை முத்த வெண்குடையான், நான் முன்னாடியே சொன்னேன், முத்துன்னு வந்துட்டுனாலே பாண்டிய நாடு இருக்க சொன்னால் ஆன்சர் என்ன அப்படின்னா 93க்கு ஏ. ஓகேவா? அடுத்தது 94வது கேள்வி பாருங்கள். இணையான தமிழ் சொல் காலுங்க. வெர்ஸ்ட்லிங். ஓகேவா? வெர்ஸ்ட்லிங் அப்படின்னா மற்போர். ஓகேவா? வெர்ஸ்ட்லிங் அப்படின்னா 94க்கு ஆன்சர் மற்போர். அடுத்ததான் 95வது கேள்வி பாருங்கள். பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? சுயமரியாதை இயக்கம் 1925 பெரியார் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. அடுத்ததான் 96வது கேள்வி பாருங்கள். இது நம்ம ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னலான ஒரு இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு வரிகள் தான். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இவ்வரிகளாக பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிச்சமூர்த்தி அவர்கள். ஓகேவா? அடுத்ததாக 97வது கேள்வி பாருங்கள். பிறர் ஞானத்தக்கது நான் ஞாயின் அறம் ஞானத்தக்கது துடைத்து. இக்குறளில் ஈச்சி சீரோட வாய்ப்பாடு எது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பாடு எப்படி பிரிக்க தெரியும்னு நினைக்கிறேன். நேர் தேமா, இது படிச்சிருப்பீங்க. ஓகேவா? நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அடுத்ததா நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை கருவிலம், நேர் கூவிலம். ஓகேவா? இது கூவிலம், இது கருவிலம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இது படி தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த விஷயங்களை பிரிக்கணும். பிரித்து எடுத்துகிட்டு லாஸ்ட்லாம் அது என்ன அசை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னா நமக்கு நேரசையா, நிறையசையா, நேர்புவா, நிறைபுவா இந்த மாதிரி பிரிப்போம். ஸோ இந்த லாஸ்ட்டு சீரை மட்டும் நம்ம அதே மாதிரி பிரித்து எடுப்போம். ஸோ துடைத்து அப்படின்னு சொல்லும்போது தூங்கிறது தனியாக வரும். ஓகேவா? அடுத்ததாக டை ஈத்து தூ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் டை தனியாக வரும். துடை அப்படிங்கிற வேர்டே நமக்கு தனியாக தான் மென்ஷன் ஆகி வரும். ஓகேவா? துடை இந்த புள்ளிக்கு முன்னாடி வர, அப்புறம் இதில் இந்த தூ மட்டும் தான் தனியாக வரும். ஸோ 2 விஷயங்கள் தான் இதில் நடந்திருக்கு. 2 அசைகளை பிரிச்சிருக்கோம். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பிறப்புன்னு வரும். ஏன் எதனால் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா, இதை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப தெளிவாகவும் தெரியணும். நீங்கள் ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணி அந்த தேமா எப்படி பிரிக்கிறது, புளிமா எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதுக்கான ஆன்சர்ஸ் தெரியும். ஓகே மேம்? ஸோ அடுத்ததாக 98வது கேள்வி பாருங்கள். நசை பெரிது உடையர் நல்களும் நல்லுவர், பிடிப்பசி களைய பெருங்கை வேளம் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் 8th தமிழில் வாரணம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி தான் வாரணம்னா யானை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வேளம்னாலும் யானை தான். ஆனால் என்ன யானை அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் ஆகிருக்கோம், ஆண் யானை. ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். யானை மட்டும் இதில் இருக்கிறனால யானை ஆப்ஷன் எடுத்துடாதீங்க, ஆண் யானை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக கல்யாண்ஜி எழுதிய நூல்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கல்யாண்ஜி எழுதின நூலில் தவறானது
கலைக்க முடியாத ஒப்பனைகள் புலரி உயரப்பறத்தல். ஸோ தண்ணீருங்கிறது தவறானது. நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்ட ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொன்ன கொஷினும் இதுதான். தண்ணீர் அப்படிங்கிற விஷயத்தில் தண்ணீர் தேசம், வாய்க்கால் மீன்கள், தண்ணீர் யார், இது எல்லாத்துக்கும் ஆத்தர்ஸ் பார்த்துட்டோம். தண்ணீர் அப்படிங்கிற நேமில் எந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அது தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். அடுத்ததான் 100வது கொஷின், அகர வரிசைப்படுத்துங்க. இது அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். வல்லினம், மெல்லினம், இடையினம் இது வச்சு தான் சொல்லணும். எப்படி பார்க்கணும்? கசட, தபர. அடுத்ததான் ஞஞன, நமன. லாஸ்ட்டாக இடையினம் எப்படி பார்க்கணும்? எரள, வளழ. இது எப்படி நம்ம இக்கு இங்கு எடுக்கணும் அப்படின்னா, இக்கு இங்கு, இச்சு இங்கு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, அப்புறம் இ இர் இல் யு இல் இல், அதுக்கப்புறம் தான் இரு இன்னு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுபடி முதல்ல என்ன லெட்டர் வரும் அப்படின்னா நமக்கு கே வரிசையில் கே தான் வந்திருக்கு. ஸோ அந்த டி ஆப்ஷன் நமக்கு இப்போ கிடையாது. ஸோ கே. அடுத்ததாக சா தான் நமக்கு வரணும், ஏன்னா சே தான் வரணும். ஸோ சே அதுவும் 3 ஆப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், நசை ஈயா நல்குவரா. நேங்கிற லெட்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னு நம்ம எடுத்துட்டோம். இதுக்கடுத்து சை அப்படின்னு சொல்லும்போது 2வது லெட்டர் நமக்கு சைன்னு வரும்போது சே வரிசையில் வருது. ஆனால் இல்லுன்னு வரும்போது நமக்கு இடையினம் லாஸ்ட்டில் தான் வருது. அப்போ சே வரிசையில் தான் இருக்கணும். ஸோ நமக்கு இது தெரிஞ்சுட்டு வேறு ஆப்ஷனே கட் ஆயிடுச்சுன்னா 100க்கு ஆன்சர் ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு எடுக்க தெரியணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம 9th தமிழ் அடுத்த பார்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த கண்டினியூஸாக நம்ம 10th பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டு தான். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மினக்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்க முடியும். எக்ஸாம் எல்லாருமே தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், டிஎன்டெட் இலக்கியங்களில் டிஎன்டெட் தமிழ் மேஜர் உள்ளவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம இப்படி எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சர்ஸ்க்கு பார்க்குறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.